அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாத்ரூம் டைல்ஸில் ஒயிட் சிமெண்ட் வைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாத்ரூம் டைல்ஸில் ஒயிட் சிமெண்ட் எதுக்காக வைப்பாங்கன்னா, தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒயிட் சிமெண்ட் வைப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து பாத்ரூம் டைல்ஸில் வந்து ஒயிட் சிமெண்ட் வைக்காமல் விட்டுட்டோம்னா, தண்ணி வந்து டைல்ஸ் ஜாயிண்ட் வழியாக இறங்கி டைல்ஸ் வந்து சீக்கிரமாக கரை பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து நம்ம மேல் பகுதியிலேருந்து நம்ம ஆசிட் வாஷ் பண்ணாலும் அந்த கரை போகாது. ஸோ அதுக்காகவும் வந்து பாத்ரூம் டைல்ஸில் ஒயிட் சிமெண்ட் கம்பல்சரி வைக்கணும். பாத்ரூம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் இருந்தால் தான் ஒயிட் சிமெண்ட் வைக்கணும்னு கிடையாது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பாத்ரூமுக்கும் ஒயிட் சிமெண்ட் கம்பல்சரி வைக்கணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்ரூம் டைல்ஸில் வந்து ஒயிட் சிமெண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி பாத்ரூம் வந்து ஆசிட் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாத்ரூம் வந்து ஈரம் இல்லாமல் 1 மணி நேரம் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒயிட் சிமெண்ட்டு வைக்கணும். ஸோ வாங்க நம்ம வந்து போய் ஒயிட் சிமெண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 1 கிலோ ஒயிட் சிமெண்ட் எடுத்துக்கலாம். இதனோட விலை வந்து 30 ரூபா. ஒயிட் சிமெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு பிளைனாக இருக்கிற பழைய டைல்ஸ் மேலே இந்த மாதிரி கொட்டிக்கலாம். அப்படி இல்லைனா சன்மைக்கா ஷீட் எதனா இருந்தால் கூட அது மேலே கொட்டிக்கலாம். பவுட்ரு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு 300 கிராம் பவுட்ரு கொட்டுங்க. 300 கிராம் பவுட்ரு கொட்டிட்டு அதில் வந்து இந்த டாக்டர் ஃபிக்ஸிட்டில் யூஆர்பி கெமிக்கல், இது வந்து 200 கிராம் கெமிக்கல். இதனோட விலை வந்து 80 ரூபா. இதை வந்து ஒரு 50 ml ஊற்றிக்குங்க. இது கூட தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி வந்து 100 ml ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு 4 இன்ச்சு பட்டி பிளேடு எடுத்துக்கிட்டு 4 இன்ச்சு பட்டி பிளேடு 2 தேவைப்படும். பட்டி பிளேடை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகும். ஒரு 30 செகண்டுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கெமிக்கல், தண்ணி, ஒயிட் சிமெண்ட் இது 3 நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒயிட் சிமெண்ட் மிக்ஸ் பண்ணும்போது பட்டி கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 300 கிராம் பவுட்ரு வந்து கரெக்டாக கொட்டுமான்னு தெரியாது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ தண்ணி வந்து தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒயிட் சிமெண்ட் வைக்க ஆரம்பிச்சிடலாம். தகுடில் வந்து ஒயிட் சிமெண்ட்டை கொஞ்சமாக எடுக்கணும். இதில் எப்படி எடுக்கணுன்றது பாருங்கள். இதில் கொஞ்சமாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக எடுத்து பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒயிட் சிமெண்ட் வந்து தகுடில் நிற்காது, பொத்துன்னு கீழே விழுந்துடும். ஸோ தகுடில் வந்து ஒயிட் சிமெண்ட்டை கொஞ்சமாக எடுத்து இந்த டைல்ஸோட கேப்பில் வந்து நல்லா உள்ளே ஃபில் ஆகிற மாதிரி அமுக்கி உள்ளே தள்ளணும். ஒரே பக்கமாக ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணக்கூடாது. எதிரும் தகுடை மாற்றி வலிக்கணும். இதில் எப்படி பண்ணுறோன்ட்டு பாருங்கள். ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு வலிச்சிட்டிங்கன்னா அப்படியே தகுடை திருப்பி அந்த பக்கம் ஆப்போசிட்டில் அப்படியே மாற்றி அமுக்கி உள்ளே தள்ளணும். ஸோ இந்த மாதிரி நல்லா அமுக்கி உள்ளே தள்ளனா தான் இந்த ஜாயிண்ட்டு உள்ளே போய் ஒயிட் சிமெண்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகும். ஒயிட் சிமெண்ட்டில் கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணாமல் ஒயிட் சிமெண்ட்டையும் கெமிக்கலையும் மட்டும் சேர்த்து பார்த்தா ஒயிட் சிமெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து இந்த டைல்ஸோட கார்னர் ஏரியாவில் வந்து ஒயிட் சிமெண்ட்டை வந்து விரலில் தான் எடுத்து வைக்கணும். எல்லா எட்ஜஸ் இடத்துலையும் வந்து ஒயிட் சிமெண்ட்டை விரல்லே எடுத்து நீட்டாக வச்சு அழகாக வலிச்சு விடணும். கேப்பில் வந்து ஒயிட் சிமெண்ட்டு நல்லா உள்ளே போகிற மாதிரி வைக்கணும். அதே மாதிரி இந்த ஜாலியை சுற்றி நம்ம வந்து ஒயிட் சிமெண்ட் வைக்கணும். டைல்ஸில் ஃபுல்லாக ஒயிட் சிமெண்ட் வச்சு முடிச்சதுக்கப்புறம் டைல்ஸில் இருக்கிற ஒயிட் சிமெண்ட்டை வந்து நம்ம துடைக்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வேஸ்ட் எடுத்துக்கலாம். வேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு தண்ணியில் நனைச்சிக்கிட்டு வேஸ்ட்டை லைட்டாக பிழிஞ்சிக்கணும். பிழிஞ்சிக்கிட்டு ஒயிட் சிமெண்ட்டு நம்ம வச்சு முடிச்சதுக்கப்புறம் உடனே வந்து நம்ம துடைச்சி எடுத்துடணும். ரொம்ப நேரம் காய விட்டுட்டா அப்புறம் சைடில் இருக்கிறதுலாம் துடைக்க முடியாது, செட் ஆகிடும். ஸோ அதனால் டைல்ஸில் நம்ம வந்து ஒயிட் சிமெண்ட்டு வைக்கிற வேலை முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம உடனே வந்து சைடில் இருக்கிற ஒயிட் சிமெண்ட் எல்லாத்தையும் வந்து கிளியராக துடைச்சி எடுத்துடணும். வேஸ்ட்டு 1/4 கிலோ வந்து 30 ரூபா வரும். ஒயிட் சிமெண்ட் வேலை முடிஞ்சதும் பாத்ரூமை வந்து நம்ம ஒரு 4 மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பாத்ரூமில் வச்ச ஒயிட் சிமெண்ட் வந்து நல்லா காயணும். ஸோ 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணணும். ஒயிட் சிமெண்ட்டை டைல்ஸ் கலருக்கு மேட்சிங் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அதுக்கு தனியாக வந்து கலர் பவுட்ரு விற்கிது. அந்த கலர் பவுடரை கடையில் கேட்டு வாங்கிக்கின்னு ஒயிட் சிமெண்ட்டு கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்ரூமுக்கு வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக ஒயிட் சிமெண்ட் வச்சுட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பாத்ரூமுக்கு வந்து ஒயிட் சிமெண்ட் எப்படி வைக்கணுன்றதை பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் அதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பாய்.